பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் முன்பகுதி. எங்களுக்கோ கர்த்தரே தேவன். யாருக்கு கர்த்தரே தேவன் என்றால், முன்னும் பின்னும் நெருக்கப்படுகிறவர்கள், ஒடுக்கப்படுகிறவர்கள், தப்பிக்க வழி தெரியாமல், உதவி செய்ய ஆள் இல்லாமல், பிறரால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு கர்த்தரே தேவன். யூதாவின் ராஜா அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட 4 லட்சம் பேராகிய பராக்கிரம சேவகரின் இராணுவத்தாரை யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணினான். யெரொபெயாம் தெரிந்து கொள்ளப்பட்ட 8 லட்சம் பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு நிறுத்தினான். அப்பொழுது அபியா, யெரொபெயாமே, எல்லா இஸ்ரவேலரே கேளுங்கள், எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. நாங்கள் தினம்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி, காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்துவிளக்கையும் அதன் விளக்குகளை சாயங்காலம் தோறும் ஏற்றுகிறோம். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம். நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீங்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான். ஆனால் யெரொபெயாம் யூதா படைக்கு தெரியாமல் அவர்களுக்கு பின்பாக ஒரு படையை நிறுத்தினான். யூத ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர் பூரிகைகளை முழங்கினார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். இஸ்ரவேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யூத ஜனங்கள் முன்னும் பின்னும் நெருக்கப்பட்ட போது, அதாவது யூதாவின் 4 லட்சம் பேர் உள்ள படைகளை இஸ்ரவேலின் 8 லட்சம் பேர் கொண்ட படை முன்னும் பின்னும் நெருக்கியது. ஆனால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு தினந்தோறும் துதிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்துகிறவர்களின் கூப்பிடுதலை கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு நெருக்குதலிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அதாவது தினம்தோறும் கர்த்தரை துதித்து அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய வசனத்தில் பிரியமாயிருந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அபிஷேகத்தின் பெற்றவனின் கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். இந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிற நம்மை முன்னும் பின்னும் ஒடுக்குபவர்கள், நெருக்குகிறவர்கள் பலர் இருக்கலாம். முன்னும் பின்னும் நம்மை நெருக்குகிற பிரச்சனைகள், கவலைகள், வேதனைகள் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கோ கர்த்தரே தேவன் என்று அனுதினமும் அவரை துதித்து பாடி ஸ்தோத்தரித்து அவருடைய வார்த்தையை வசனத்தை தியானித்து அவருடைய அபிஷேகத்தை பெற்று நாம் வாழ்ந்தோமானால் நம்மை ஒருவராலும் நெருங்க முடியாது. ஒரு பிரச்சனையும் நம்மை நெருக்க முடியாது. ஒருவராலும் நம்மை அடக்க முடியாது. ஒருவராலும் நம்மை ஒடுக்க முடியாது. காரணம், எங்களுக்கோ கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களின் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு பதில் கொடுக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை அனுதினமும் நாங்கள் துதிக்கவும் ஸ்தோத்திர பலியிடவும் உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் உம்முடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக எங்களை நெருக்குகிற, ஒடுக்குகிற, எங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் வருகிற எல்லா சத்துருக்களின் மேலும் ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருக்கும் கர்த்தரே தேவனாக இருந்து அவர்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட வேண்டும் என்று அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.